I welcome you all back for a new way of learning. இப்போ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒன் ஃபங்க்ஷன், அடுத்து மெனி ஒன் ஃபங்க்ஷன், அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன், அப்புறம் ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி 4 விதமான ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 2 ஒன்றும் மெனி ஒன்றுமே வந்துட்டு நம்ம ப்ரீ இமேஜஸை வச்சு சொல்ல போகிறோம். இப்போ அந்த ப்ரீ இமேஜஸ் டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஒன் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னாக்கா அது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் ப்ரீ இமேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒன், அப்படி இல்லைன்னா அது மெனி ஒன். அடுத்த 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கோடொமைனை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ண போகிறோம். கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ரிலேஷனுக்குள்ளே வந்திருந்ததுன்னு சொன்னாக்க அது ஆன் டு ஃபங்க்ஷன். அப்படி இல்லை, ஒரு சில எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்குது ரிலேஷனுக்குள்ளே வராமல் தெர் ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் நாட் கம்மிங் இன் டு த ரிலேஷன் அப்படின்னு சொன்னாக்க அது இன்டூ ஃபங்க்ஷன். அப்போ அடுத்த 2 ஃபங்க்ஷனையும் நம்ம வந்துட்டு கோடொமைனை வச்சு நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 1.13 let a is equal to 1 2 3, b is equal to 4 5 6 7. ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட ஆர்டர் பேர்ஸ் அவங்க தந்துட்டாங்க. be a function from a to b so that f is 1 but not on to function. நமக்கு நல்லாவே தெரியும் ஒன் ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரீ இமேஜுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி இமேஜ் இருக்கணும். ஆன் டுன்னு சொன்னாக்க எல்லா, அதாவது நம்ம ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே கோடொமைனில் இருக்கிற அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு ரிலேஷனுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அவங்க கொடுத்துருக்குற ஆர்டர் பேர் முதல்ல வந்து செட் ஏ, எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ 1 2 3, எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் பி 4 5 6 7. இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த ரிலேஷன் ஆர்டர் பேர்ஸ் என்ன பிரகாரம் 1 ரிலேட்டட் டு 4, 2 related to 5, 3 related to 6. For different pre-images in A, there exist different image in B. இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. For different pre-images in A, there exist different images in B. அப்போ இது வந்து ஒன். Therefore, this is an one function. இது வரைக்கும் ஓகே. ஏன் ஆன் டு கிடையாது அப்படின்னு சொன்னாக்க கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ரிலேஷனுக்குள்ளே வந்துட்டா தான் அது வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும், ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் த எலிமெண்ட் 7 இன் பி இஸ் நாட் கம்மிங் இன்டு த ரிலேஷன். Therefore, this function is not onto. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது பாருங்களேன். 1.14 if a is equal to -2 -1 0 1 and 2 and function a to b is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1, then find b. என்ன சொல்லிட்டாங்க, செட் ஏயோட எலிமெண்ட்ஸு தந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்க, கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிற தெரிஞ்சணும், என்ன கேட்டிருக்காங்கன்றது புரியணும், கொடுத்துருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது செட் ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுக்கல, ஆனால் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ சொன்னோன்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க பியோட எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 ப்ளஸ் 1. அப்போ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 4, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் 1 5 -2 3ன்னு வந்துடுமா. இது வந்து 4 + 1 5 5 - 2 3. அடுத்து f of -1
-1 the whole square, டைரெக்டாக இங்கே போட்டுறேன், -1ன்னு போட்டுறேன், ப்ளஸ் 1. அப்போ என்ன ஆகிடும், இந்த -1 + 1 அடிபட்டு போய் இதில் -1 the whole square வந்து என்னது ஒரு +1ன்னு வரும். அடுத்து f of 0, இங்கே 0, அடுத்து 0 + 1, அதுவும் 1 தான். அடுத்து என்ன பண்ண போகிறோம், f of 1, 1 square + 1 + 1 3. அடுத்து f of 2 போட போகிறோம். 2 போட்டோன்னு சொன்னாக்க 2 square + 2 + 1 4 + 2 6 + 1 7ன்னு வரும் இல்லையா. நம்ம இந்த ஆர்டராக எழுதிடுவோமா. சரி, அதாவது 1 3 7 சரியா. இப்போ -2ஓட இமேஜ் வந்து என்னது, -2ஓட இமேஜ் வந்து 3, -1ஓட இமேஜ் வந்து என்னது 1, அடுத்து 0ஓட இமேஜ் என்னது 1, அடுத்து 1ஓட இமேஜ் என்னது 3, அடுத்து 2ஓட இமேஜ் என்னது 7. ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம என்ன சொல்லணும், இதை பியோட எலிமெண்ட்ஸ் வந்து therefore set b is equal to 1 3 7 அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.5ல் என்ன சொல்லியிருக்காங்க, let f be a function f n to n be defined by f of x is equal to 3x plus 2 x belongs to n. First question, find the images of 1 2 3. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு, இது செகண்ட் செட்டு, ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் எழுதிட்டேன் நான். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து f of x is equal to 3x plus 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 1 + 2, 3 + 2 5. f of 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3 × 2 6 + 2 8. f of 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3 × 3 + 2 11 கிடைக்குது. அப்போது இப்போ டைரெக்டாக நீ ஒன்றும் கோடை வீடெல்லாம் ஒன்றும் போட வேணாம், என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 ஆர் என்னவா 5 8 11 ரெஸ்பெக்டிவ்லின்னு எழுதிடு, ரெஸ்பெக்டிவ்லி சரியாப்பா. இது வந்து செகண்டு, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ f of x is equal to y is equal to 29 அப்படின்னு சொன்னாக்க எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ f of x வந்து 29 சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க 3x + 2 இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், இந்த +2 இந்த பக்கம் வந்ததுன்னா 27 is equal to 3x. அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும் 27/3. 1 3 is 3, எத்தனை 9 3s are 27. அப்போ x is equal to 9. அடுத்தது அதே மாதிரி f of x is equal to, if f of x is equal to 53 அப்படின்னு சொன்னாக்க 53 சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னாக்க 3x + 2, மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், அந்த 2 இந்த பக்கம் வந்ததுனாக்க 53 - 2 is equal to 3x. அப்போ 53 - 2 is 51. 51 is equal to 3x. அப்போ x is equal to 51/3. 1 3 3 எத்தனை 17. சரி, 1 3 is 3, ரிமைண்டர் 2, எத்தனை 7 3s are 21. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். சரி, அடுத்த சப்டிவிஷன், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இருக்கிற டேட்டா அடிப்படையில் 1 2 3 4 5 6 up to இங்கே என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து 1 2 3க்கு வந்து அவங்க இமேஜ் கேட்டிருந்தாங்க. இமேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், 5 8 11 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு இமேஜ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இமேஜ் என்னென்ன 29 53லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 1 related to 5, 2 related to 8, 3 related to 11. இப்போ இங்கே இடையில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா இது வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறனால. 4 related to நம்ம கண்டுபிடிக்கல, விட்டுடலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு என்ன இருக்குது, இமேஜ் உண்டு. 4 இது வந்து டிட்டோன்னு போட்டுக்கோங்க, டிட்டோவாக போட்டுக்கோங்க. 4 தேவையில்லை. நம்ம 5 கண்டுபிடிக்கல, அங்கெல்லாம் டாட்ஸ் போட்டுக்கோங்க. 6 கண்டுபிடிக்கல, 6 வந்து நமக்கு கிடச்சிதா, 9 கிடச்சிது, 9 எழுதிக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன கிடச்சிது 17 கிடச்சிது 17 மிச்சத்தெல்லாம் டாட்ஸ் போட்டுங்க ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், ஃபார் டிஃபரண்ட் 3 இமேஜஸ் in A there exist different image in B, therefore 1 function சொல்லிடலாம், 1 function சொல்லிடலாம். அப்புறம் the codomain is not, the codomain is not equal to the range. அதாவது என்ன மீனிங்னாக்கா கோடமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ரிலேஷனுக்குள்ளே வரலை. சம் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. என்ன இது மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குது, அது ரிலேஷனுக்குள்ளே வராமையும் இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்கேன் the codomain is not equal to the range, therefore this is an into function. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம், the given function is 1 and into. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மோட நம்ம மீட் பண்ணலாம்.